சிக்கலான நேரத்தை சமாளிக்க உங்களுக்கு வலிமையில்லாததாக தோன்றலாம். ஆனால் சவால்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் உங்கள் இலக்குகளை இன்னும் உறுதியாக எட்ட முடியும் என்பதை மறக்காதீர்கள். நீ எப்போதும் நீயாகவே இரு. உன் தனித்துவம்தான் உனது அடையாளமே. இன்னும் நேரம் இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் நமக்கு திறந்தே இருக்கும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாய் வாழ்வதே சிறந்தது. உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப் பார். நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஊக்கம் உன் கடந்த கால வழிகளில் ஒளிந்திருக்கும். அப்படி ஏதும் இல்லை என்றால் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே நன்றாக செய். அப்போதுதான் நாளை அதைவிட நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெற முடியும். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானது, அதை சேகரித்து வையுங்கள். சிக்கனமும் சேமிப்பும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் என்பதை நினைவில் வையுங்கள். சிலருக்கு மன்னிப்பை கூட ஓரிரு முறைதான் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நாம் ஒரு குற்றவாளியை உருவாக்குகிறோம் என்பதை மனதில் வையுங்கள். செய்யும் வேலையை உனக்கு பிடித்தவாறு முழு மனதுடன் செய். வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் அனுபவமும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல் அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல் நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். உன் சிந்தனைகள் சரியானதாக இருந்தால்